பண்ணுகிறான். நான் கேட்கிறேன், இத்தனை உறவுகள் இருக்கிறீர்கள், 72 கட்சிக்கு வந்தவங்க இருப்பீங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தவங்களும் இருப்பீங்க. உங்க அத்தனை பேர்த்தையும் நான் பார்த்து கேட்கிறேன், அதிமுக கார பார்த்து நம்மளை பார்த்து சொல்றான், உங்க கிட்ட இளைஞர்கள் இல்லைங்கிறான் இல்லையா? உண்மையா அது? இளைஞர்கள் இல்லையா? நம்மிடம் இருக்கிற இளைஞர்களை போல ஆற்றல் மிக்க இளைஞர்கள் நான் சொல்கிறேன் எந்த இயக்கத்திலும் இல்லை. இது சத்தியம். நீங்க முதல் நம்புகிறீங்க. நான் கேட்கிறேன், விஜய் இப்படி இருக்காரு இல்லையா? விஜயினுடைய கட்சி இன்னைக்கு இளைஞர்களின் கட்சி சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா? ஒரு இளைஞராவது, நான் இது செய்யக்கூடாத விஷயம் தான் இருந்தாலும் கூட நான் எடுத்துக்காட்டாக சொல்லுகிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்துருச்சு, அதனால அந்த கட்சியிலிருந்து ஓடி போய் இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணாதீங்க ஐயா. எடப்பாடியார் புரட்சி தலைவியினுடைய பாசறையில் இருந்து வந்தவையா, அவரோட நில்லுங்கன்னு தன் உடலில் தீ வைத்து மாண்டு போனானே மகேந்திரன், அவனை போல இளைஞர்கள் எந்த கட்சியால இருக்கிறீங்க? அந்த மகேந்திரனை உருவாக்கி இயக்கம் இல்லையா இது? அது அந்த கொடி பிடிச்சவங்க இல்லையா நீங்க? உடம்புல எண்ணெய் ஊத்தி தன்னுடைய உடல் உயிர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறுகிற போது ஒருவன் உணர்ச்சி புலமாக வெடிக்கிறான்னா அவனை போய் இந்த ரீல்ஸ் போட்டு திரிஞ்சிட்டு இருக்கிறவங்க கூட போய் ஒப்பிட முடியுமா நம்ம? நீ இந்த ரீல்ஸ் போட்டுக்கு சுத்தரவனும் பின்னாடி சுத்திட்டு இந்த பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு மாதிரி 1000 பேருக்கு நிகரான அந்த ஒரே ஒரு இளைஞன்ற அதிமுக கட்சி சாதாரண கட்சியா? வத்தலகுண்டு ஆறுமுகம்ங்கிற பேரை கேள்விப்படுறோம். வத்தலகுண்டு ஆறுமுகம் இந்த கட்சி தொடங்கி புரட்சி தலைவர் வருகிற போதே திமுகவால் குத்தி கொலை செய்யப்பட்டவன். அவர் கொலை செய்யப்பட்ட அவருடைய உடல் கடத்தப்பட்டிருக்கிறது. புரட்சி தலைவர் அவர் வீட்டுக்கு போகிறார். ஓடி போகவில்லை புரட்சி தலைவர், அவருடைய வீட்டுக்கு போகிறார். அவருடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணி. புரட்சி தலைவரை அந்த வத்தலகுண்டு ஆறுமுகம் அவர்களுடைய அம்மா வந்து கட்டி பிடித்துக் கொள்ளுகிறார், கட்டி அணைத்துக் கொண்டு கதறுகிறார். அந்த அம்மா சொல்லுகிறார், விட்ராத சாமி, விட்ராத சாமி, விட்ராத சாமி, நீயே என் மகனை கொடுத்துட்டு நானு, ஆனாலும் நீ வெற்றி பெற்று வர வேண்டும் என்று புரட்சி தலைவருடன் சொன்னார். நான் சொல்லுகிறேன், புரட்சி தலைவர் இருந்த போதும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த போதும் வத்தலகுண்டு ஆறுமுகத்தினுடைய குடும்பத்தை காப்பாற்றிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கைவிட்டு விடலை சொன்னேன். இன்னைக்கு நம்முடைய பூக்கடை மகேந்திரன் எடப்பாடியாரோடு நில்லுங்கள், தயவு செய்து நில்லுங்கள் கோரிக்கை வச்சு தன் உடலுக்கு தன்னுடைய தேக்கு மர தேகத்திற்கு அவன் தீயிட்டுக் கொண்ட போது அவனுடைய குடும்பத்தை தத்தெடுத்துக் கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா 41 பேர் செத்து போனா விஜய் கட்சியில. 41 பேர். ஒரு நடிகரை பார்க்க வந்து செத்து போனா. இவன் அரசு வேலை கொடுக்கிறோம்ங்கிறான். யாரு எடுத்து யாருக்கு கொடுக்குறீங்க? நம்ம அண்ணன் ஜெயக்குமார் சொன்னாரு, ஒண்ணு அதிகமா வேண்டாம், அரசு வேலையெல்லாம் கொடுக்காது, அதுக்கு ஏதாவது மேல படிச்சுட்டு இருக்கிறா, கஷ்டப்பட்டு இருக்கிறா, அதை எடுத்து கொடுக்க கூடாது, நீதிமன்றம் அதை தடுத்துருன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஒரே ஒரு கோரிக்கை, விஜய் அவர்கள் 47 பேர் மறைந்தார்கள் இல்லையா? அந்த குடும்பம் 32 குடும்பமா என்ன வருது இல்லையா? ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடு போதும். 1 கோடி ரூபாய் பேங்க்ல போட்டுக்கிட்டோம். வட்டி 65,000 வரும்ல பேங்க் வட்டி. மாசம் 65,000 நல்ல தொகை தானே. கவர்மெண்ட் வேலைக்கு போனா கூட அந்த சம்பளம் கிடைக்காதுல போனோன்னு. நீ உண்மையிலேயே அந்த இளைஞனை நேசிக்கிறவனாக இருந்தால் செய்திருப்பாயா இல்லையா? அதிமுக கட்சி தொண்டனை ஒரு நாளும் கைவிட்டதுலடா. நீங்க தொண்டர்களை வச்சு தலைவர்களாக மாறிட்டு அவர்களை இப்பொழுதே மிதிக்கிறாய். ஆட்சிக்கு வந்து 3 மாசத்துக்குள்ளேயே எவனை ஏமாத்துறேன். அப்புறம் நாம என்னத்துக்கு அதிமுக காரன் கவலைப்பட்டு இருக்கணும்? இங்க பாருங்க, 100 வருஷம் நம்ம உயிரோட வாழ்ந்தாலும் மொத்த வாழ்ற நாள் 36,500 நாள் தான். எல்லாரும் போய்த்தாகணும். போற அன்னைக்கு நம்ம போய் நீங்க பட்டினத்தார் சொன்னதுதான், விறகிட மூடி அழல் கொடு போட வெந்து விழுந்து முறிந்து நினங்கள் உருகி எலும்பு கருகி அடங்கி ஓர் பிடி நீருமில்லாத உடம்பு. எல்லாரும் போயிடுவான். அட போற அன்னைக்கு நாங்க இந்த இயக்கத்திற்கு நாங்கள் நன்றியோடு இருந்தோம், இந்த இயக்கம் எனக்கு நன்றியோடு இருந்தது, நாங்கள் உண்மைக்காக நின்று செத்தோம்னு போவேயா? என்ன நீ பண்ணிட்டு போற? எனக்கு ஒண்ணும்